ஹாய் மை குக்கீஸ். நான் உங்கள் நெக்ஸ்ட். வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வேர்ல்டு. ஆக்சுவலி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் 2 டேஸ்க்கு வீடியோஸ் போடல பிகாஸ் எனக்கு வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஐ வாஸ் ஸோ சிக். என்னை வந்து மன்னிச்சுக்கோங்கடா, தயவு செய்து என் மேலே கோவம் மட்டும் பற்றாதீங்க. என்னால் சத்தியமாக முடியல, உட்காந்தாலே என்னால் வந்து ஒரு மாதிரி சத்தியமாக முடியல. அதனால தான் சரிடா இன்றைக்கி வந்து ஒரு ரெக்வஸ்டோட வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். 23rd பர்த்டேன்னு சொல்லி கீதா மோகன் ஆக்சுவலி வந்து யூசர் நேம் அப்படி தான்டா இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ ஹாப்பியஸ்ட் பர்த்டேடா. இங்கே வந்து இந்த நாளை வந்து நல்லா கொண்டாடணும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பர்த்டே விஷுக்கு முன்னாடி த வே ஷீ ஆஸ்க்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட், என்ன சொல்கிறது, என்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒரு லைஃப்பில். பிகாஸ் யாருமே கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு தெரியாது. பட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தனியாக இருக்க மாட்டோம் இல்லை. ஸோ இந்த பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட் கிடைச்சது பெரிய வரமாக இருக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே ஃபாரெவராக இருக்கணும். ஹாப்பியாக அந்த பர்த்டேவை கொண்டாடுங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் வீடியோ உங்களுக்காக தான். ஓகேவா? சரி, இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் வந்து நம்ம ஜங்குக் வந்து ஒரு சிஇஓ ப்ளஸ் ரூடு கோல்டான ஒரு பர்சன். அது மாதிரி நம்ம டே வந்து ஒரு இன்னோசன்ட் டாக்கட்டிவ். அது மாதிரி நம்ம டேயும் ஜங்குக்கும் கசின்ஸ் தான். ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இது வந்து டாப் ஜங்குக் வீடியோ. சரி வாங்கடா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோன்னா ஒரு ரூமில் தான் ஒரு பர்சன், என்னாலலாம் முடியாதுமா, அவனை நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஏஜ் ஆகிடலையே அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க. ஜங்கு கேளுடா, அப்புறம் நீ தானேடா அவனுக்கு மாமா, உனக்கு அவன் தான் நாங்கள் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி வச்சிட்டோம். யாரை கேட்டு முடிவு பண்ணிங்க? யாரடா நாங்கள் கேட்கணும்? மா, என்னாலாம் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமா, அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஜங்குக், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் உன்னை அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமாடா? மண்ணாங்கட்டி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். ஜங்குக், உனக்கு என்னன்னு புரியுதா இல்லையாடா? அவங்க வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டோம், நாங்களும் ஓகே சொல்லிட்டோம்டா. அதை தான் யாரை கேட்டு சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன். ஜங்குக், என்னங்கப்பா இங்கே பாரு ஜங்குக், நெக்ஸ்ட்டு நீ சிஇஓ ஆக போகிற. அது மட்டும் இல்லாமல் உன்னையே பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும்லடா. நான் கேட்டேனா என்னை யாராவது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேனா? ஏன்டா இப்படி கோவமாக பேசுகிற அப்பாட்ட? மா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் ஹிம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுவும் அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது கேன்சல் பண்ணுங்கள். ஜங்குக், நீ சொன்ன அப்படின்ற ஒரே வாரத்துக்காக என்னால் கேன்சல் பண்ண முடியாது. நீ வர்ற, அவன் தான் உனக்கு, நீ தான் அவனுக்கு, புரிஞ்சுதா? என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஜங்குக் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது இதை கட் பண்ணி இன்னொரு சைடில் காமிச்சோன்னா ஒரு பர்சன் தான் அவங்க ரூமில் கையில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் உருண்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படியோ நான் என் மாமாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அவருக்கு என்னை பிடிக்குமா? பிடிக்காமல் அவர் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் அப்படியே உருண்டு பறந்துக்கிட்டு இருக்க. இப்போது ஒரு இன்னொருத்தவங்க தான் அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. என்னப்பா பண்ணுற? ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து பில்லோ கடியில் அப்படியே ஒழிச்சிட்டு அப்படியே உள்ளே வாங்கம்மா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேயோட அம்மா தான் உள்ளே வராங்க. பரவாயில்ல, என் பையனுக்கு கல்யாண கலைலாம் வந்துருச்சு. அம்மா, உனக்கு நிஜமாலே ஜங்குக் ஓகே தானே? ஏம்மா கேட்குறீங்க அப்படி? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்லைடா, கேட்டேன் சும்மா. கேட்கக்கூடாதா? இல்லைம்மா, எனக்கு அவரை பிடிக்கும். சோ நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் யாருடா இருப்பான்? எனக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் இப்படி கவலைப்பட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி மேரேஜ் பண்ணிட்டு போவேன்? ஐயோ, உன்னை எப்படிடா நான் கட்டி கொடுக்கறது? நீ இத்துக்கோண்டு குட்டி பையன்டா. அவன் குட்டி பையனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அது நம்ம டேயோட அப்பா தான்டா.
என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீ தான் அப்படியே உட்காந்துருக்கோம். இங்கே பாரு, இங்கே பாரு, அவன் இன்னும் சின்ன பையன் கிடையாது, அவன் இப்போ வளர்ந்துட்டான். நம்ம கண்ணுக்கு வேணால் சின்ன பையனை தெரியலாம், பட் அவனோட ஏஜ் பாரு 20 ஆயிடுச்சு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, அவனும் ஒரு நாள் நம்மளை விட்டு போய் தான் ஆகணும். ஆமாப்பா, அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்ல வேணாமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே க்யூட்டாக சொல்லுவோம். ஐயோ, ஆனால் எனக்கும் மனசு லைட்டாக ஒரு ஓரத்தில் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்க. இப்போது மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணை துடைக்கிறாங்க. இருந்தாலும் என் பையனை எப்படி தானே கட்டி கொடுக்குறதோ தெரில. அம்மா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து அணைச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே தான்டா ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம டேயும் சரி பார்த்துக்கல. இப்போது அப்படியே தான்டா ஃபைனலி அந்த வெட்டிங் டே வருது. ஒரு பீச் தீமில் இருக்கிற அந்த இதில் தான் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஐயோ என்னை எப்படியோ வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியோ இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு செம்மையாக நம்ம மிஸ்ஸஸ் ஜியானி போட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கார். என்னமோ அவருக்கும் ஆக்சுவலி அவர் கல்யாணம், ஆனால் அவர் 3rd தேர்ட் பர்சன் மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது நம்ம டே தாண்டா அப்படியே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு பிரின்ஸ் மாதிரி அப்படியே நடந்து வரும். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம டே ஒரு பர்சனாகவே மதிக்கலை. அவர் பெசாட்டுக்கு ஐயோ சீக்கிரம் வாங்கடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போ நம்ம டே தான் அப்படியே ஸ்டேஜில் நிற்கும். இப்போ அந்த ஃபாதர் தான் ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் சொல்ல தேவையில்ல ஃபாதர், நீங்கள் ஜஸ்ட் ரிச்சுவல்ஸ் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிடுவோம். நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் மூஞ்சியே வாடிடுது. சரி ஓகே, ஜங்குக்கு ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் அது மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட ஹோப்பை விடவே இல்லை. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே நின்றுட்டுருக்கோம். இப்போ அந்த ஃபாதர் தான், ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டே அப்படியே தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜங்குக்கை. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போது ஃபாதர் தான், கிம் டேயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லவும். இப்போ நம்ம ஜங்குக் தான் டேயோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஓகே 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரிங்ஸை அப்படின்ற மாதிரி சொல்லவும். நம்ம டே அழகாக போட்டு விட்றாரு. பட் நம்ம ஜங்குக்கா வேண்டா வெறுப்பாக கையை பிடிச்சி போட்டு விடுவோம். ஓகே யூ மே கிஸ் த பிரைட் நவ். ஐயோ இந்த கல்யாணமே பிடிக்கல, இல்லை கிஸ்ஸு ஒரு தான் கேடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேயை பார்க்கவும். நம்ம டே தான் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கிஸ்ஸில் அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்க. ஃபாதர் கண்டிப்பாக கிஸ் பண்ணி ஆகணுமா, அப்போ தான்ப்பா ஒரு இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் வேண்டா வெறுப்பாக நம்ம டேயோட ஹேண்டை பிடிச்சி அப்படி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஒரு மாதிரி கொடுப்பாங்களா கிஸ், அது மாதிரி சும்மா போதுமா அப்படி நம்ம சொல்லிட்டு அப்படி தான் அப்படியே அந்த மேரேஜ் முடிக்கும். நம்ம ஜங்குக் தான் எப்போயாவது கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது அவர் கிளம்புறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் நீ எங்கேயும் தனியாக போகக்கூடாது. ஏன் நான் போகக்கூடாது? சில ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் இருக்கட்டா, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போ. ஸோ ஏம்மா என்னை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா லைட்டாக அவங்க ஜங்குக்கோட அப்பா வாய்ஸ் ரைஸ் பண்ணவும். சரி கேட்டு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ கட் பண்ணால் ஒரு பெரிய ஒரு மேன்ஷனில் தானே காமிக்கிறாங்க. நம்ம டேயும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே நான் இப்போ ஏதாவது போகலாமா போ அப்படின்ற மாதிரி சொல்லவும். நம்ம ஜங்குக் தான் அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போது டே தான் அப்படியே கையில் ஒரு பால் சொம்பு எடுத்துகிட்டு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஜங்குக்கோட அம்மா, ரைட் சைடில் டேயோட அம்மா, இவங்க 2 பேரும். இங்கே பாரு டே, ஜங்குக் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், சரியா நல்ல பிள்ளையாக இருக்கணும், கத்தக்கூடாது, அவன் என்ன சொல்கிறானோ பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேயும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போது நம்ம டே தான் அப்படியே உள்ள ரூம்குள்ளே போகும். நம்ம ஜங்குக்கா அந்த பெட்டில் உட்காந்து ஏதோ தானோன்னு உட்காந்துருக்காரு. அவருடைய நிலையிலே இல்லை, ஒரு ஸ்டேட்லேயே இல்லை. ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இரிட்டேட்டிங்காக அனாய்டாக ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கும். இப்போ நம்ம டே தான், ஜங்குக் இந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது இது? மில்க்கு பார்த்தா தெரிலையா? எனக்கு கண்ணு தெரியுதுட்டே, அங்கே வச்சிரு. இல்லை குடிங்க. வையிட்டே. இல்லை நீங்கள் குடிங்க. சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அந்த மில்க் கிளாஸை வாங்கி எப்படி டொப்புன்னு கீழே போட்டுற. நம்ம டே தான் பயந்துடுறாரு. இப்போது டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் யாரை கேட்டு இந்த மேரேஜுக்கு நீ ஓகே சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம டே பார்க்கும். நீ யாரை கேட்டு இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்ன? உங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா?
இன்ட்ரெஸ்ட் இல்லையாவா? முதல்ல இந்த மேரேஜையும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல. ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாது. முதல்ல நல்லவன் மாதிரி நடிக்கிறத நிறுத்துடா. ஜங்குக் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு, நீங்கள் வாங்க போங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி தவிர்த்து என்னோடய பேரை சொல்கிறது கூட உனக்கு அருகதை கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக என் பேரை யூஸ் பண்ணுறது நிறுத்து. ஆனால் ஜங்குக் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம டே அப்படியே ஸ்லாப் பண்ணிடுவோம். டே அவ்வளோதான் அப்படியே சுருண்டு கீழே போய் விழுந்துடுறாரு. எதுக்கு என்ன அடிச்சிங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே. நான் இதை ஒத்துழைஞ்சிருக்கவே மாட்டேன். ஏ அழுது ட்ராமா போடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத, புரிஞ்சுதா? நீ என்ன எப்படி எதுக்கு என்னை எப்படி இது பண்ணணும்னு ரொம்ப சீன் போட்டு தள்ளாத. உனக்கு நல்லாவே தெரியும் நானும் தாராவும் எப்படி லவ் பண்ணோன்னு. அதை பிரிக்கிறதுக்காக உன்னையே நீ என்கிட்டேருந்து எடுத்துக்க பார்க்குறியா? ஜங்குக்கு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? முதல்ல என் பேர் யூஸ் பண்ணுறதை நிறுத்துடா. எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் இப்படி பேசாமல் பின்ன கொஞ்சம் மடியில் பக்கத்தில் உட்கார வச்சு தங்கம் செல்லம் நீ தான் என் உயிர் என் உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நினச்சியா? இங்கே பாரு, இனிமேல் நீ என்கிட்ட வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா கிட்ட வர்றது, தொடுறது, மயக்கிற வேலை அதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ உயிரோடு இருக்க மாட்டே. நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, இப்படி பேசுகிறத நிறுத்திடு. இப்படி நலஞ்சு கொழிஞ்சு அழுது ட்ராமா போட்டு என்னை உன்கிட்ட எடுத்துக்கணுன்னு மட்டும் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அந்த பால்கனிக்கு போயிடுறாரு. அங்கே பால்கனிக்கு போய் தான் அப்படியே சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் ஒரு மாதிரி அழுது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கார். பிகாஸ் நம்ம வந்து தெரியவே தெரியாது அவர் நம்ம ஜங்குக்கு ஒரு பர்சனை லவ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரியவே தெரியாது. நான் என்ன பண்ணேன்? அவருக்கு பிடிக்கலன்னு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்போ சொல்கிறாரு? அப்போது ஜங்குக் உங்களுக்கு என்ன பிடிக்காதா? அப்போ நான் கண்டு வச்ச கனவெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். இப்போது சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பீஸெல்லாம் இருக்கும்ல அவர் உடச்சார்ல ஜங்குக், அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். கையில் 2-3 இது கீறி ப்ளீட் ஆகுது, பிளட்டெல்லாம் ப்ளீட் ஆகும். நம்மகிட்டே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஐயோ அங்கிட்ட இங்கிட்ட அறுத்து செத்திக்கித்து போயிடாது, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டேக்கு தான் மொத்த மனசுமே அப்படியே அங்கேயே நொறுங்கிடுது. பிகாஸ் ஒரு பர்சனை நம்ம டாப் ஆஃப் த ஹார்ட்டில் வச்சு இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்க கூட நம்ம கனவுலாம் கண்டு வச்சுருப்போம். பட் அதை இப்படி சொல்லி ஒரு நிமிஷத்தில் அவர் அந்த ஹோல் ஹார்ட்டையும் பிரேக் பண்ணிடுறார். நம்ம டேயால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவர் ஒரு பர்சன் கூட இப்படிலாம் லைஃப் வாழணும் அப்படின்னு வச்சுருந்த ஒரு பர்சன் இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவும் நம்ம டேயால் ஏற்றுக்கவே முடியல. இப்போது நம்ம டே தான் வேறு வழி இல்லாமல் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த மில்க் அந்த ஸ்பில்லாக இருந்த அதெல்லாம் தொடச்சிட்டு பெசாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அவர் எதுவுமே பேசலை. நம்ம ஜங்குக்கா அவர் பெசாட்டுக்கு அவர் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அவர் பெசாட்டுக்கு பெட்டில் தூங்கிடுறாரு. நம்ம டேவா ஒரு மூலையில் உட்காந்து அவரோட லெக்ஸை ஃபோல்ட் பண்ணி அழுதுகிட்டே இருக்கார். இப்போ மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கா எந்திரிச்சா அவர் பிசாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம டே இருக்காரா இல்லையா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம இப்போ ஜங்குக்கு தான் கீழே இறங்கி வரோம். மேட்ஸ் தான் இருக்காங்க. சார் சாப்பிட்லையா? எனக்கு வேணாம், இங்கே ஒருத்தவன் இருப்பான், அவன்கிட்ட கொடுங்க, அவன் நல்லா கொட்டிக்குவான். யார் சார்? ஐயோ ஒருத்தவன் இருந்தான்ல. ஸோ உங்கள் ஹஸ்பண்டா? இங்கே பாருங்கள், ஹஸ்பண்டுன்னு மென்ஷன் பண்ணாதீங்க, அவன் இவன் அது மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சார் அது அவர் உங்கள் ஹஸ்பண்ட். இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன், நீங்கள் அது மாதிரி சொன்ன மாதிரி செய்யுங்க, சரியா? சரிங்க சார். அவர் எப்போயோ கிளம்பிட்டாரே. எப்போயோ கிளம்பிட்டான், சந்தோஷம், எங்கேயா போய் தொலைஞ்சா சார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே தாண்டா டைம் ஸ்கிப்ஸ். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆக்சுவலி அவர் ஜங்குக்கோட அப்பாவுக்கு அடுத்து ஒரு சிஇஓ அந்த பொசிஷனில் இருக்கார். நம்ம டேவா இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் போகிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக 3 years ஏஜ் கேப்பு. இப்போது நம்ம டே தான் அப்படியே அவர் இப்போ சாட்டுக்கு போகிறாரு. இப்போது ஜிமின் தான், மச்சான் புது மாப்பிள்ள என்னடா நைட் என்ன ஜாலியாக இருந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம
டே வந்து கலாய்க்கவும் நம்ம டேக்கா அப்படியே என்ன சொல்கிறது கண் ஃபுல்லாக அப்படி ரெட் கலரில் இருக்கிறது பட்டு டே என்னாச்சுடா எதுக்குடா என்னாச்சு ஜிமின் அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லைடா இது அவர் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணாருடா அவர் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல டே 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 நீ என்ன சொல்கிற எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியலை தயவுசெய்து அழுகாமல் என்ன எதுனாலும் சொல்லு இல்லை ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அழுக ஆரம்பிக்கவும் நம்ம ஜிம்மனுக்கு தான் அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. பிகாஸ் நம்ம ஜிம்மன் வந்து டே அழுது பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா டேயோட அப்பா அம்மா வந்து நம்ம டே அழுகுதே பார்த்துருக்க மாட்டாங்க, அழுகவும் விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி தாங்குவாங்க. ஒரு சிங்கிள் சைல்டு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. நம்ம ஜிம்மினே அழுக வச்சுருக்க மாட்டார். இப்போது இப்படி அழுக வைக்கும் நான் ஜங்குக்கை சும்மாவே விட மாட்டேன்டா. அப்போ நம்ம சொல்லுவோம் அவர் என்னடா தப்பு பண்ணார், நான் தான் அவரை லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாரு அவன் உனக்கு தான், நீ இன்னைக்கு குறிச்சு வை, அவன் உனக்கு தான். இந்த ஜிமின் எப்படியாவது உங்கள் 2 பேரும் சேர்த்து வைப்பான், நான் சொல்கிற மாதிரி செய். ஆனால் ஜிமின் டே நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம டே தான் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி காலையில் சாப்பிட்டியா, சரி வா போகலாம், கேன்டீன் போகலாம். எதுக்கு காலையில் சாப்பிடாம வர, மயக்கம் போட்டு விழுந்தேனே யார் பார்க்குறது, நீ பார்த்துக்க மாட்டியா, அதனால தான் நீ இவ்வளோ இது பண்ணுற, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் கேஃபெட்டேரியா போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வராங்க. இப்போது நைட் ஆகுதுடா. நம்ம டே தான் அப்படியே கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கார். பிகாஸ் நம்ம ஜிமின் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பார், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அவனை சேஞ்ச் பண்ணிடலாம், அவன் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். நம்ம டேக்கு வந்து ஹோப்பே இருந்திருக்காரு, சரி ஜிமின் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஹோப் இதெல்லாம் ரொம்ப ஹை ஹோப்ஸ் வச்சுருக்காரு, கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கார். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே வராரு. அவர் எப்படி வராருன்னா ஒரு அன்ஸ்டேபிளான கண்டிஷனில் வராரு. ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வரும். ஜங்குக் என்னாச்சு, இங்கே பாரு என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி சொல்லும். நம்மகிட்டே அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி அப்படியே கைத்தாங்கலாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே பெட்டில் போடும் ரூமில். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே எதுக்குடா எனக்கு இப்படி இது பண்ணுற, ஏன் இப்படிலாம் பண்ணேன்னா சிம்பத்தியில் உன்னை நான் லவ் பண்ணிடுவேனா, சிம்பத்தியும் லவ்வும் ஒன்றும் கிடையாது ஜங்குக். அது மாதிரி சிம்பத்தினால் ஒரு பர்சன் மேலே லவ் வராது. அப்போ நம்ம சொல்லுவோம் என்னடா ஃபேக்ஸா, என்கிட்டலாம் இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மகிட்டே தான் நான் எதுவுமே இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ண என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் மொத்தமாக நம்ம டே அப்படியே திருப்பி போட. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம டே வந்து பெட்டை மேலே படுத்திருக்காரு, நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹவர் ஆன மாதிரி இருக்கார். என்னடா பண்ணுற, என்ன இப்படி பண்ணி என்னை மயக்கி உன்னை எடுத்துக்கலான்னு நினைக்கிறியா, ஜங்குக் தயவுசெய்து இப்படி பேசி என்னை ஹர்ட் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற தாட்டில் தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் என்ன நினச்சான்னு தெரில, ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டே அப்படியே கிஸ் பண்ணவும் நம்ம டே தான் ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. பட் இப்போது அவர் என்ன நிலையில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கை தான் அப்படியே பிடிச்சி தள்ளி விடுவோம். அவன் எனக்காக லைனில் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான், உன்னைய நான் கிஸ் பண்ணால் நீ என்னை தள்ளியா விட்ற அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ திரும்பி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிட்ட வரும். இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, மார்னிங் எழுந்திரிச்சா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காரு, பழி எல்லாத்தையும் என் மேலே தான் தூக்கி போடுவீங்க. ஓ அப்படியா அப்போ நம்ம சொல்லிட்டு திரும்பி நம்ம டே கிட்ட வரோம். நம்ம டேயை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அவர் பிசாருக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது அந்த ரூமில் வந்து நம்ம ஜங்குக் மட்டும்தான் இருக்காது. இப்போது டே தாண்டா அந்த டோரில் சாஞ்சிட்டு அப்படி அழுகிறாரு. எதுக்கு ஜங்குக் அப்போ என்னை லவ் பண்ணவே இல்லையா, அப்போது இது எல்லாமே ஒரு கனவு, கெட்ட கனவு தானா, நான் நினச்ச மாதிரி என்றைக்குமே நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறாரு. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே என்ன இப்படி தலை வலிக்குது, ஐயோ என்ன இப்படி தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அப்படியே தலைவலியில் உட்காந்துருக்கு. நம்ம டே அப்படி சாட்டுக்கு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் என்ன நினச்சாருன்னு தெரில. டே என்ன வேணும் ஜங்குக், ஒன்றும் டே கேட்டேன், ஒன்றும் இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா கேட்டிருப்பாரு. பட் அவர் ஏதோ அந்த ஈகோ பார்த்துட்டு அப்படியே அவர் பிசாட்டுக்கு கீழே இறங்கி போயிடவும் நம்ம டே தான் இப்போ கூட அந்த ஈகோ தானே உங்களுக்கு பெருசாக தெரியுது, என்னோடய லவ் தெரியவே இல்லைல்ல அப்போ நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போது டே தாண்டா அப்படியே காலேஜ் கிளம்பிடவும் நம்ம ஜங்குக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார், பார்க்காத மாதிரி அப்படியே இருக்கார். இப்போ அப்படியே தாண்டா டே அப்படியே காலேஜுக்கு வரும். என்னடா ஒர்க்
ஆச்சா இல்லையா? எங்கடா அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சுத்தம். அவர் என்னை கிஸ் பண்ணார். அப்புறம் என்னடா அப்படியே மூவ் பண்ணியிருக்க வேண்டியதானே? டேய், அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருந்தாடா. கண்டிப்பாக நான் மூவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், இன்றைக்கி மார்னிங் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி முடிச்சிருப்பான். சரி டே, நல்லா புரியுது. நீ கண்டிப்பாக அப்புறம் அவனை எப்படி நீ எடுத்துக்கலான்னு நினைக்கிற? லவ்வை ஷோ பண்ணி தான், கேரிங்காக இருந்து தான். சரி டே, நான் இதை உன் கையிலே ஒப்படைக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் நம்ம ஜிம்மன் ஒரு சைடு இப்படி சொன்னாலும் நம்ம ஜிம்மனுக்கு மனசு ஆறல. இப்போது அவர் வந்து என்ன தான் டேக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாரு. இப்போ அப்படியே தான்டா ஒரு ஃபைன் டே. நம்ம ஜங்குக்கும் லீவு, நம்ம டேக்கும் லீவ். நம்ம டே வந்து அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து ஜங்குக் கிட்ட எடுத்துகிட்டு வந்து, ஜங்குக்கா இந்தாங்க உங்களுக்காக நான் குக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ராமன். ஏன் மெய்டு இல்லையா? இல்லை, அவங்க இன்றைக்கி லேட்டாக தான் வருவாங்க. நான் குக் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நான் கேட்டேனா? இல்லை ஜங்குக், நீங்கள் பசியாக இருப்பீங்களே. நான் கேட்டேனா? இல்லை. அப்புறம் எதுக்குடா எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த அந்த பவுலில் தான் அப்படியே பிடிச்சி தட்டி விடுவோம். அது கரெக்டாக நம்ம டேயோட கையில் பட்டு அப்படியே அந்த கையே அவருக்கு வந்து அப்படியே வெந்துடுது. அப்படின்ற மாதிரி நம்ம டே கத்தவும் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் பிசாட்டுக்கு அவரோட மொபைல்ஸு கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு போயிடுறாரு. நம்ம டேயா ஒரு மாதிரி கையெல்லாம் பேர்ன் ஆகி ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாரு. எரியுதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போது வாட்டரில் தான் அப்படியே அவரோட கையை சோக் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது அவர் கை ஃபுல்லாக அப்படி ரெட்டிஷாக இருந்த பேர்ன் ஆன மார்க்காக இருக்குது. நம்ம டேயால் சுத்தமாக முடியல, அப்படியே எரியுது தக்கன்னு அவருக்கு. இப்போது அந்த மெய்டு ஆண்டி தான் வராங்க. வந்தால் என்னாச்சு டே, என்னாச்சு உங்களுக்கு அப்போ நம்ம கேட்கும். இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பிசாட்டு க்ளீன் பண்ணியிருக்க. நம்ம அந்த ஆண்டிகிட்டையும் பேசிக்கல. இப்போது அவர் பிசாட்டுக்கு ரூமில் போய் உட்காந்துருக்கவும் இப்போது ஜங்குக்கு தாண்டா அப்படி ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் தான் வராரு. நம்ம டே உட்காந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், உனக்கு வேறு ரூமே கிடைக்கல என்ன? இங்கேயே என் கூடயே சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்க பள்ளி மாதிரி. ஏன் ஜங்குக், நான் இங்கே இருக்கக்கூடாதா? நான் என்ன சொன்னேன் முதல்ல? என் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு அருகது கிடையாது. நீ என் பேரை சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? ஆனால் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் என்ன நினச்சான்னு தெரில. கிட்ட வந்து நம்ம டேயோட கழுத்தை பிடிக்க, சொல்ல மாட்டேன், சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. சொல்லாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பால்கனிக்கு போய் அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டே அப்படி அழுகுறாரு. அந்த அசைன்மெண்ட்ஸ் ஃபுல்லாக அவரோட கண்ணீர் துளிகளாக இருக்குது. அப்படியே அழுதுட்ருக்கோம். இப்போது ஜிம்மின் தான் அப்படியே கால் பண்ணவும் நம்ம டே தான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம் தான் போகிறாரு. நம்ம ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணுறாரு, யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. பட் யார்கிட்ட பேசினா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இப்போது நம்ம டே தான் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு, சொல்லு ஜிம்மன். டே அழுகுறியா? இல்லைடா, வெங்காயம் உரிச்சிட்ருந்தேன். ஆமாம், அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்லை, எழுதிக்கிட்டு இருக்கேன். டே சொல்லு ஜிம்மன். நீ பொய் சொல்லாத. வெங்காயம் உரித்து கண்ணிலேருந்து தண்ணி வர்றதுக்கும் நீ கண்ணிலேருந்து தண்ணி வர்றதுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆனால் ஜிம்மன், நான் பொய் சொல்லலைடா. டே, என்கிட்ட பொய் சொல்லலைன்னு மட்டும் சொல்லாத. நீ நல்லா பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஜிம்மன், எதுனாலும் நம்ம காலேஜில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் பிசாட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும். நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பிசாட்டுக்கு அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த கவுச்சை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எப்போயுமே நம்ம வந்து கவுச்சில் தாண்டா தூங்குவார். இப்போது கவுச்சில் ரெடி பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கா சைடேஸில் பார்க்குறாரு என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சரி எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பிசாட்டுக்கு விட்டுறாரு. இப்போ அப்படியே தாண்டா நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம பிசாட்டுக்கு காலேஜ் கிளம்பிகிட்ருக்கவும் பார்த்தா அவரோட அசைன்மெண்ட்ஸை காணோம். எங்கடா அசைன்மெண்ட்ஸில் காணோம் அப்படின்னு பார்த்து தேடிக்கிட்டே இருக்கார். இப்போது என்ன தேடுற? அசைன்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன் ஜங்குக், அதை காணோம். எங்கே இதில் இருக்கிறத பாரு அப்போ நம்ம சொல்லுவோம். பார்த்தா அந்த குப்பை தொட்டியில் அவரோட அசைன்மெண்ட்ஸ் அப்படியே கிழிச்சு போய் என்ன சொல்கிறது, ஒரு இதையும் வந்து தாராக கிழிப்பாங்களா அது மாதிரி கிழிச்சு போய் கிடக்குது. நம்ம ஒரு நிமிஷத்தில் அதை பார்த்துட்டு, ஜங்குக் இது என்னோடய அசைன்மெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுவாட்டே ஜஸ்ட்டு
ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு, அதான் கிழிச்சு போட்டேன். ஜங்குக் ஆனால் அது என்னோடய அசைன்மெண்ட்ஸ். அதை நான் என்ன பண்ணேன் உங்களை? நீ எதுவுமே பண்ணலே. நீ என்னை மேரேஜ் தானே பண்ண? ஜங்குக் எனக்கு புரியலை. நீ என்னை மேரேஜ் பண்ணல, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டேக்காக ஒரு நிமிஷத்தில் ஒரு இந்த பர்சனையாக நம்ம லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போது நம்ம டே தான் அப்படியே கதறாரு. பிகாஸ் அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து அவர் கஷ்டப்பட்டு உட்காந்து டே அண்ட் நைட்டாக ரெடி பண்ணியிருந்திருப்பார். பட் இப்படி தார கிழிச்சு போட்டிருக்கோம். நம்ம டேயாக ஒரு நிமிஷத்தில் அவருக்கு கண்ணே கலங்கிடுது. இப்போது டே தான் அவர் ஃபுல்லாக கிளம்பி இருந்த இது அப்படியே விட்டுட்டு அவர் பிசாட்டுக்கு உட்காந்துருக்காரு கவுச்சில். இப்போ ஜங்குக்கா அவர் பிசாட்டுக்கு கண்டுக்கவே இல்லை டேயை. அவர் பிசாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடும். இப்போ டே தான், ஜிமினா சொல்லிட்டே என்னாச்சு, இன்னும் ஆளை காணோம்? ஜிமினா நான் இன்றைக்கி வரலடா காலேஜுக்கு. என்னாச்சுடா? இல்லை எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை. டே நிஜமாலே வா, இல்லை நீ போய் சொல்கிறியா? ப்ளீஸ்டா, எனக்கு சார்கிட்ட மட்டும் எனக்கு டியூ டேட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கிறியா? சரி டே, நான் ஈவினிங் உன்னை பார்க்க வரேன். இல்லைடா வேணாம் பரவாயில்ல. டே உன்னை நான் ஈவினிங் பார்க்க வரேன்னா வரேன். சரி அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம டே தான் அப்படியே உட்காந்து யோசித்துக்கினே இருக்கார். சரி இதுக்கு விட்டால் வழி இல்லை, இன்றைக்கே உட்காந்து எழுதிடும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் கை வலிக்க அவர் பிசாட்டுக்கு 1 வீக்காக ரெடி பண்ணியிருந்த அந்த அசைன்மெண்ட்டு ஒரு நாளில் உட்காந்து எழுதி முடிக்கிறாரு. இப்போது அப்படியே தான்டா ஈவினிங் ஆயிடுது. ஹலோ சொல்கிறான். சரி டே வா வெளியே போகலாம். எதுக்கு? நீ எவ்வளோ அப்செட்டாக எவ்வளோ டல்லாக எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்காக வா. ஆனால் ஜிமின் இப்போ நீ வரியா நான் வரவா? சரி வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் நம்ம டே அப்படியே கிளம்புறாரு. அவர் கிளம்பிட்டு அப்படி போகும். மேட் ஆண்டி தான் இருக்காங்க. என்னாச்சு டே எங்கே கிளம்பிட்டீங்க? ஆண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ ஜிமினா? ஆமாம் ஆண்டி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தியேப்பா. ஓகே ஆண்டி. ஜங்குக் வந்தார் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. டே நான் உன்ட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க ஆண்டி. அந்த மனுஷன் தான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறானே, அப்புறம் எதுக்கு நீ அப்படி இன்னும் ஜங்குக்கு கேர் பண்ணுற? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன் ஆண்டி. அப்போ நம்ம சொல்லவும் சரி டே பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே கிளம்புறாரு. இப்போ அப்படியே தான்டா பார்க்கில் தான் நம்ம வீமின் உட்காந்து அப்படியே பேசி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, 1 வீக் கழித்து நம்மகிட்டே அப்போ தான் வாய் விட்டு சிரித்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கார். ஜிமினா தேங்க்யூடா ஸோ மச். தேங்க்யூவா? எனக்கா? எதுக்குடா தேங்க்யூ சொல்கிறேன்? அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சரி ஓகே அப்புறமா சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஜிமினாவை ஹக் பண்ணுவோம். சரி வா உன்னை நான் வீட்டில் இறக்கி விட்டுறேன், உனக்கு தான் டைம் ஆச்சுல. ஆமாம் 7:30 கிட்ட ஆயிடுச்சு, அவர் வந்திருப்பார். இல்லை எனக்கு புரியல, அவனுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற. இங்கே பாரு ஜிமின், நீ என்ன தான் கேட்டாலும் அவனை நான் லவ் பண்ணுறேன். அவன் என்ன தான் என்னை ஹர்ட் பண்ணாலும் அவனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நீ இவ்வளோ ஹோப் பண்ணுற, அந்த கடவுள் உங்களை சேர்த்து வச்சா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஜிமின் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகும். நம்ம ஜங்குக்கா உட்காந்துருக்காரு நடு ஹாலில். இப்போது பார்த்தா அங்கே யாருமே இல்லை, வெறும் நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அதுவும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, கையில் வந்து ஒரு பாட்டில் வேறு இருக்குது. எங்கிட்டே போயிட்டு வரேன்? ஜங்குக் நான் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு நான் எத்தனை தாட்டி சொல்கிறது என் பேரை சொல்லாதேன்னு? வெளியே போயிட்டு வந்தேங்க. அது யார் கூட? ஏன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தவனை வச்சுருக்கேன் என்ன? ஜங்குக்கு எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுவும் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்களே தான் நான் லவ் பண்ணுறேன். அதை மீன் பண்ணாமல் நீங்கள் ஏன் இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க? இங்கே பாரு, ட்ராமா போடுற வேலைலாம் இங்கே வச்சுக்காத. எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா என்னை உயிரை வாங்காமல் சீக்கிரமாக டைவர்ஸை கொடுத்துட்டு கிளம்பு அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம டேக்கு தான் அட்லீஸ்ட் நம்ம ஜங்குக்கு வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த டிவோர்ஸ் வார்த்தையை கேட்டதும் நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி மனசே நொறுங்கிடுது. இல்லை ஜங்குக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சு பேசுகிறீங்களா? எனக்கு என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு தான் பேசுகிறேன். ஜஸ்ட்டு இந்த ட்ராமா இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு ரெடி பண்ணு அப்படி நம்ம சொல்லிவிட்டு அவர் பேசுறதுக்கு ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம டேவா ஹாலே கொஞ்சம் ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே இருக்கார். இப்போ அப்படியே தான்டா அந்த 1 வீக் பாஸ் ஆகுது. அந்த 1 வீக் நம்ம டே எவ்வளோ ஜங்குக்கு கேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருப்பார். பட் நம்ம ஜங்குக்
டேவை கண்டிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்டு பர்சனை மதிக்கிற விதத்தில் கூட அவர் மதிச்சிருக்க மாட்டார். இப்போ அப்படியே 1 வீக் 2 வீக் ஆகுது, 2 வீக் 3 வீக் ஆகுது, நியர்லி ஒரு மந்த் கிட்ட ஆகுது. அந்த 1 மந்த் நம்ம டே வந்து அவ்வளோ தாங்கியிருப்பார். நம்ம ஜங்குக்கா சுத்தமாக கண்டிருந்திருக்க மாட்டார். இப்போது டே தான் சரி இவருக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம டே அப்படியே உட்காந்துருக்கவும், இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டுக்கு வராரு. நம்ம டேவா எப்பயுமே வந்த உடனே ஜங்குக்கு வந்த உடனே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பேக்கை வாங்கி வைப்பார். இப்போது இந்த தாட்டி அவர் கண்டுக்காததை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்த்துட்டு நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் நின்னது என்ன நினச்சாருன்னு தெரில. அப்படியே அவர் ரூமுக்கு போயிடவும் இப்போது டே தான் சுத்தமாக கண்டுக்கல. எப்பயுமே வந்து டின்னர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம டே தான் ரூம் போய் கூப்பிட்டு வாங்க ஜங்குக் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒன்றும் தேவையில்ல, அவசியம் இல்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிடுவார். பட் இந்த தாட்டி டே கூப்பிடாத பார்த்துட்டு அவரை கீழே இறங்கி வரவும் நம்ம டேவா அவர் பேசாட்டுக்கு கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு டைனிங் டேபிள். எப்பயுமே நம்ம டே தான் வந்து பரிமாறுவார். நம்ம ஜங்குக் எப்பயுமே திட்டி விட்டோன்னே அவர் பேசாட்டுக்கு மூலையில் போய் நின்றுக்குவார். பட் இந்த தாட்டி டே வராத பார்த்துட்டு அவரே போட்டு சாப்பிடவும் நம்ம ஜங்கு அப்படியே குவைட்டாக அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன ஏன் அவன் வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் என்ன தான் நோட்டீஸ் பண்ணாலும் அவரோட ஈகோ தடுக்குது. இப்போது அப்படியே தான்டா நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வரோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிச்சனை விட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக் என்ன நினச்சாருனே தெரில. பொட்டையை தான் பார்க்கவும் நம்ம டேவை சுத்தமாக கண்டுக்கலை. அவர் சட்டுக்கு போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் சரி பெட்ரூம்க்கு வருவான்ல அப்போ பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது டே வந்து பெட்ரூம்க்கு வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம டே வந்து ஹாலில் இருக்கிற அந்த சோஃபாலே தூங்கியிருப்பார். நம்ம ஜங்குக் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்கவும் நம்ம டேவை அப்படி சாட்டுக்கு உட்காந்து அவர் சோஃபாவில் உட்காந்து ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஹாப்பியாக பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்ருக்கோம். இப்போது டே தான் அப்படியே டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு அப்படியே தூங்குறாரு. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து அப்படியே மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். ஒன்றும் அவ்வளோக்கா மைண்ட் பண்ணிக்கல. சரி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தூங்கிடுவோம். கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து டேயை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம டே சுத்தமாக நம்ம ஜங்குக்கை பார்த்துருக்கவே மாட்டார். அப்படி இக்னோர் பண்ணியிருப்பார். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நம்ம டே கிட்ட பேசாமல் அவர் வந்து டே வந்து பேசியிருந்திருப்பார். என்ன தான் டேவே வந்து எல்லா பாசத்தையும் காட்டியிருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து மூஞ்சி தானே காட்டியிருப்பார். இப்போது டே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வரவும் நம்ம டேவா இதில் டைனிங் டேபிளில் உட்காந்து அவர் இப்போ சாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து டேக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்ப மேட் ஆண்டி தான் வந்து ஜங்குக் என்ன சாப்பிட்றீங்க, என்ன ஆண்டி இருக்கு, டேக்கு பிடிக்குமேன்னு நான் வந்து பேன்கேக் செஞ்சேன்ப்பா, உனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அந்த ஆண்டி தான் அப்படியே போய் பேன்கேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். நம்ம டேவா அவர் பெருசாட்டுக்கு சேட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக் தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது டே தான் என்ன நினச்சேன்னு தெரில, அது நீங்கள் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இப்போது டக்குன்னு டே இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு பர்சன் வந்து கேரிங்காக இருக்கிறது இருந்துட்டு ஒரு மாதிரி இப்போது அனாய்டாக ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவோம். நம்ம ஜங்குக்கு சுத்தமாக எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டார் டே இப்படிலாம் பேசுவார்னு. நம்ம டே வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்காரு சேட் பண்ணிக்கிட்டே. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பவும் நம்ம டேவை அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே வாய் விட்டு சிரிச்சிடும். நம்ம டே இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போது ஜங்குக்கு இப்படி திரும்பி பார்த்தோன்னே நம்ம டேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே இது பண்ணல, மூஞ்சி கட்டிட்டு அவர் பேசாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுறாரு. அப்படியே பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு வரும். நம்ம ஜங்குக்கா அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போது வந்து சண்டேடா 2 பேருக்குமே லீவு, 2 பேருமே அப்படி வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு எப்போயுமே சண்டேஸ் இல்லைனா டே வீட்டில் இருப்பாருன்னு அவர் வந்து எங்கேயாவது வெளியே போயிடுவார். பட் இந்த சண்டே வந்து அப்படியே வீட்டில் இருக்கும். நம்ம டேவா ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் சைடு போவே இல்லை. அவர் பிசாட்டுக்கு ஒன்று டைனிங் ரூமில் இருக்கார், இல்லைனா வந்து ரூமுக்கு போகிறாரு. அதுவும் அது ஜங்குக் ரூம்லாம் கிடையாது, கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அந்த ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போது.
இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது நம்ம டே தான் கிளம்பி எங்கேயோ கீழே ரெடியாகி கீழே வரவும் நம்ம ஜங்குக்கு அப்படி பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்டுக்கல. நம்ம டே தான் இப்போ அப்படியே கிச்சனுக்கு போய், ஆன்ட்டி நான் வந்து வெளியே போகிறேன், ஜிம்மின் கூட தான் போகிறேன், நான் வர்றதுக்கு ஈவினிங் லேட் ஆயிரும் பார்த்துக்கிறீங்களா அப்போ நம்ம சொல்லுவோம். சரி டே போயிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வழி அனுப்ப நம்ம டேவா ஜங்குக் சைடு திரும்பவே இல்லை. அவர் பெசட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தாண்டா ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி, ஹலோ சொல்லுடா என்ன பண்ணுற, யுங்கி வீட்டுக்கு வரியாடா ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு இப்போ என்ன பிரச்சனை இழுத்த, இல்லைடா சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போது யுங்கி தான் அப்படியே வீட்டுக்கு வராரு. இப்போ அப்படியே தாண்டா அவர் வந்து ஜங்குக் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து ஹாலில் உட்காந்துருக்க பார்த்துட்டு, என்னடா இங்கே உட்காந்துருக்க, எப்போயுமே ரூமில் தானே உட்காந்துருப்ப, யுங்கி நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுடா, ஏன்டா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறாரு. அவர் வந்து அந்த மேரேஜ் நைட் அன்றைக்கி அவர் என்ன பண்ணார், இப்போ வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக் நீ முட்டாளா என்ன, ஏன்டா அவன் உனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதா, எனக்கு சத்தியமாக தெரியாதுடா, எல்லாம் ட்ராமான்னு நினச்சேன். ஜங்குக் பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கும், ஆனால் இவ்வளோ சுத்தமாக இருக்காது. ஒரு பர்சன் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு திரும்பி திரும்பி சொல்லும்போது அது பொய்யாக தான் இருக்கும் நீ நினச்சியா, அது உண்மை நீ சுத்தமாக நினைக்கல. எதுக்கிட்ட இவ்வளோ கோவப்படுற, நான் அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணேன். ஆமாம் ஜங்குக் நீ அவ்வளோ பெரிய தப்பு தான் பண்ணியிருக்க, உன் ஹோல் லைஃப்லேயே பண்ண பெரிய தப்பு இதுதான்டா. நீ என்னடா அவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, அவன் சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி எப்படி சுற்றினா தெரியுமா, உன் ஸ்கூலில் இருக்கட்டும் உன் காலேஜாக இருக்கட்டும், நீ கடைசியாக கிராஜுவேட் ஆனியா அது வரைக்கும் அவன் உன் கூட இருந்து பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தவன்டா, அவனை போய் இவ்வளோ ஹர்ட் பண்ணி வச்சுருக்கே. இல்லை எனக்கு புரியல, உனக்கு தெரியாதுல்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டே நம்மளோட ஜூனியர், அது மட்டும் இல்லாமல் நம்ம டே வந்து எப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்தானோ அப்போ தான் எனக்கு கிராஜுவேட் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஏன் நீ அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ்னு அவங்க அப்பா கூட வெளியே போகும்போது அப்போ கூட அவன் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். பிகாஸ் அவங்க அம்மா கிட்டேருந்து அவன் கெஞ்சி கதறி அவனோட ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவன் அவ்வளோ உன்னை அணுவாக ரசித்து அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். ஆனால் நீ என்னன்னா போய் இந்த சீப்பான தாரா பின்னாடி போய் சுற்றியிருக்க, அவள் உன்னை எவ்வளோ சீட் பண்ணான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா. அவள் மேலே இருக்கிற லவ் கொஞ்சமாவது டே மேலே காட்டியிருந்தேன்னா இப்போது இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து ஹாப்பியான கப்பிள்ஸாக இருந்திருப்பீங்க. இங்கே பாரு ஜங்குக், இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு தேர்ட் பர்சனாக உன்னோட லைஃப்பில் கொண்டு வராத. நீங்கள் 2 பேர் தான். ஒரு அட்வைஸுக்குன்னு வேணால் நீ என்னை கூப்பிடலாமே தவிர்த்து உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றதுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக நீ கொண்டு வராத. ஏன் அது உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் மட்டும்தான். மேபி ஒரு தேர்ட் பர்சன் வரலாம், அது உங்களோட லவ்வான சிம்பிளான உங்களோட பேபிஸ் வரலாம், பட் ஒரு தேர்ட் பர்சன் வரவே கூடாது. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, அவன் எவ்வளோ பண்ணான்னு தெரியுமா, சின்ன சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாமல் அவன் பண்ணான். நீ காலேஜ் டயத்தில் அந்த லாஸ்ட் 10 days உனக்கு கிஃப்ட்ஸாக கொடுத்தாங்களே, அந்த பர்சனை உனக்கு தேடணும்னு தோணுச்சாடா, இல்லை அந்த பர்சன் தாராவாக இருக்கும் மயிராக இருக்கும்னு நினச்சேன். அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணது உனக்காக. ஒவ்வொரு கிஃப்ட்டும் உன்னைய நினச்சி உனக்காக உருகி அவன் பண்ணான். அந்த கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கியா என்ன? வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட்ஸெல்லாம் கொஞ்சம் திரும்பி எடுத்துப்பார், அதில் கிடைக்கிற ஹிண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணியாவது அது அவன் தானே கிளாரிஃபை பண்ண. இப்போதைக்கு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யுங்கி தான் அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போது இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நேராக ஒரு ரூமுக்கு தான் போய் திறந்தா அந்த ரூமில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிஃப்ட்ஸ் தான் இருக்குது. அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கும், அதில் தெரியுது நம்ம டே தான் பண்ணியிருக்காருன்னு. பிகாஸ் நம்ம டேக்கு வந்து ஒரு ஃப்ளார் ரொம்ப பிடிக்கும், டைகர் லில்லின்னு. அந்த டைகர் லில்லி ஃப்ளாரோடைய சிம்பிள் வந்து ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் ஹிடனாக மறைஞ்சிருக்கு. நம்ம ஜங்குக்கு அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. பிகாஸ் நம்ம டேயோடைய வால்பேப்பராக இருக்கட்டும் சரி, நம்ம டேயோடைய ஃபோன் கீச்செயின் சாமாக இருக்கட்டும், நம்ம பேக் சாமாக இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கிற மோஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே டைகர் லில்லி பேஸ்டானதாக இருக்கும். இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது.
அப்போது என்னிட்டே நிஜமாலே லவ் பண்ணானா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அங்கே மண்டி போட்டு அழுக ஆரம்பிக்க, அப்படி அழுகிறாரு அந்த வீட்டில். அப்படி ஆக்ரோஷமாக அழுகவும் இப்போது அந்த மெய்ட் ஆண்டி தான் வந்து பார்க்குறாங்க. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி தான் அப்படியே கிளம்பிடவும், இப்போது நம்ம டே தாண்டா அப்படியே வராரு. நம்ம ஜங்குக்கா கவுச்சில் உட்காந்து அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டே வரவும், டே உங்ககிட்ட நான் பேசணும், வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவும், என்கிட்டயா நீங்களா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம டே போகும். டே உங்ககிட்ட நான் பேசணும். என்ன ஜங்குக் பேசணும்? ஆமாம் நானும் உங்ககிட்ட பேசணும். அப்படியாட்டே வா நீ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம டேவா அவர் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கவும், என்ன டே நீ முதல்ல சொல்லு, ஏதாவது குட் நியூஸா? ஆமாம் ஜங்குக் குட் நியூஸ் தான். ஆமாம் டே நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா ஜங்குக் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை டே எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கும் கொடுத்ததில்ல, உனக்கு நான் தரேன். ஐயோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி? தாரா தான் இருக்காங்களே. டே ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு சொல்லு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ டே தான் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி தான் எடுத்து காமிக்கவும், இந்தாங்க ஜங்குக் உங்களுடைய ப்ரெசன்ட் அப்படி நம்ம சொல்லவும், என்னது டே இது அப்போ நம்ம சொல்லி கேட்குறாரு. இப்போது ஜங்குக் கிட்ட வந்து அந்த பேப்பர்ஸை கொடுத்து, இந்தாங்க ஜங்குக் என்னோடய சைன் எப்போயோ ரெடி, உங்கள் சைனை போட்டு கொடுத்துட்டேன்னா நாம் வந்து லீகலாக பிரிஞ்சிடலாம். இல்லாட்டி எனக்கு புரியல. ஜங்குக் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் நீங்கள் தான் கேட்டிங்களே. டே ஐயோ டேயா நானா? சாரி உங்கள் நேம் வேறு நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யார்? அதுவும் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இல்லை. நான் அந்த இதில் சைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நீங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம லீகலாக பிரிஞ்சிடலாம். நான் இந்த வீட்டில் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிற குத்தி நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம டேயோட நெக்கை பிடிச்சி. இப்போ டே தான் பிடிச்சி ஒரு புஷ் பண்ண நம்ம ஜங்குக் அப்படியே அந்த கவுச்சில் விழுந்துடுறாரு. இங்கே பாரு டே, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட ஹோல் லவ்வையும் ஜங்குக். பட் இட்ஸ் டூ லேட். பட் டே எனக்கு கொஞ்சம் செகண்ட் சான்ஸ் கொடுத்து பாடுறா. செகண்ட் சான்ஸா உங்களுக்கா? கொடுக்க முடியாது அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த இடத்த விட்டு போக பார்க்க, நம்ம ஜங்குக்கா பிடிச்சி கோழி அமுக்கிற மாதிரி அவரை பிடிச்சி அப்படியே அந்த கவுச்சில் போட, இப்போது டே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருட்டே, நான் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை நான் சரி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் எப்போ நான் ரியலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உன்னை விடணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தோணலை. என்ன ஜங்குக் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த டைகர் லில்லி நீ தானே அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதோ சொல்லி மழுப்ப ட்ரை பண்ணுறீங்க, பட் இது என்கிட்ட ஒர்க் ஆகுது அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் எந்திரிக்க பார்க்கவும், நம்ம ஜங்குக்கா சுத்தமாக விட மாட்டுறாரு. அப்படியே கோழி பிடிச்சி அமுக்கிற மாதிரி அப்படி அமுத்தி வச்சுருக்காரு. ஜங்குக் எனக்கு வலிக்குது விடுங்க. அச்சோ வலிக்குதான், பட் எங்கே விடணுமோ அங்கே விடுறேன், இப்போ வா அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அலையக்கா பிடிச்சி தூக்க பிரைடல் ஸ்டைலில் நம்ம டேவை துள்ளுன்னு துள்ளுறாரு. நீ எங்கே தள்ளினாலும் எப்படி துள்ளினாலும் மாமா கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நேராக பெட்ரூம் தூக்கிட்டு போகும். இப்போ டேவை தான் அப்படியே பெட்டு மேலே பொத்துன்னு போடவும் நம்ம டே தான் பவுன்ஸ் ஆகி போய் விழுகிறாரு. ஜங்குக் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுது. என்ன பண்ண போகிறேன்னு இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறோம் அதுதான் மேட்டர், புரிஞ்சுதா? என்னது மேட்ரா? ஆமாடா சொல்லும் மேட்டர் தான் மேட்டரு. ஜங்குக் முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்து. ஐயோ ஜங்குக் எதுக்கு பேபி டேடின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாரு, நீ எதுக்கு இப்போ கிட்ட வர? எதுக்கு வரேண்ணா? எதுக்கு வரேன்னு தெரியலையாடி சொல்லும். சொல்லு. எனக்கு தெரியல, முதல்ல நீ இப்படி கிட்ட வர ஸ்டாப் பண்ண. ஏன்டா ஜங்குக் எதுக்கு இப்படி பேசுகிற? என்ன எதுன்னு தெரியாதா என்ன? எதுக்குடா இப்படி பேசுகிற? அச்சோ எதுக்கு வாடா போடான்னு டேடின்னு சொல்லி பார்ப்போம். நீ எதுக்கு எப்பட்றா என்னோட அப்பாவாவ? என்னது அப்பாவா? பேபி டேடிக்கு என்ன மீனிங்னு தெரியாதா என்ன? தெரியாது. அப்புறம் நம்ம டே அப்படி க்யூட்டாக சொல்லுவோம்.
அச்சோ! இந்த க்யூட்னஸை நான் எங்கே இத்தனை நாளாக ரசிக்காமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம டே தான் அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருப்பார். இப்போ ஜங்குக்கு தான் அவரோட காலை பிடிச்சி சரட்டுன்னு இழுக்க இப்போ டே தான் பொத்துன்னு விழுந்துடுறாரு. என்ன பண்ணுறா இங்கே பாரு டே, நான் அன்னைக்கே உன்னை முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் நீ என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்ட. அன்னைக்கு நான் போதையில் கிஸ் பண்ணேன்ல, அப்போது அது நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தானே பண்ண. நான் அன்னைக்கே பாதி கண்டுபிடிச்சேன். பட் அன்றைக்கே முடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க வேணாம். நீ என்னடா சொல்கிற? ஃபஸ்ட்டு பேசுறது நிறுத்திட்டு ஆட்டத்தில் இறங்குவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டே தான் அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கா அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, ஃபேஸ் மொத்தமாக அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம டேயா ஒரு நிமிஷத்தில் ரொம்ப ஷாக்ட் ஐஸில் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இப்படி பார்த்துருக்க மாட்டார்ல. ஜங்குக் என்ன பண்ணுறா? ஸோ இதெல்லாம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பார்க்கலாமா? நீ ஏற்கனவே மெயின் பிக்சர் காமிச்சது போதும். ஐயோ தங்கப்பில்லை, மெயின் பிக்சர்னா அது கிடையாது இது அப்படி நம்ம சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே டேயோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ண நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி செவன்னு ஆயிடுறாரு. அவர் பாடி ஃபுல்லாக அப்படி பிங்க் கலர் ரோஸ் கலரில் இருக்கும். என்னடா தக்காளி பழம் மாதிரி செவந்துட்டா, இதுக்கே எப்படின்னா அப்போ மித்ததுக்கெலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேவா ஒரு நிமிஷத்தில் மித்ததுன்னா எனக்கு புரியலை. இங்கே பாருடி சொல்லும், உனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, நீ தான் இன்னசென்ட் பப்பா வச்சே. இப்போது இந்த பாப்பாவுக்கு மாமா சொல்லித்தரேன். என்னது பாப்பாவா? ஆமாடி, நீ எனக்கு பாப்பா தானே அப்படின்ற மாதிரி நம்ம டீ தான் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் சரி எங்க டேடின்னு சொல்லி பார்ப்போம். டேடியா? ஆமாடி டேடி தான் சொல்லு. டேடி அப்படி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அவர் பேசுறதுக்கு அவர் ஷர்ட்டை கழட்ட நம்ம டீவாக அவரோட ஐஸ் அப்படியே வச்சு மறைச்சிக்கிறாரு. இதெல்லாம் நீ பார்த்து அனுபவிக்க வேண்டியது. நீ என்னன்னா கண்ணை பொத்திக்கிட்டு இருக்க? நான் பார்க்க மாட்டேன். நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம டீ அப்படி இன்னசென்ட் பாப்பா மாதிரி இருக்கார். இப்போது ஜங்குக்கு தான் அச்சோ உன்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிது, ஆனால் உன் க்யூட்னஸ் இன்னும் அப்படியே என்னை சாகடிக்கும். எனக்கு அப்படியே உன்னை அப்படியே எனக்குள்ளே எடுத்துக்கணும்னு தோணுது. ஜங்குக் நீ என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஐயோ இதில் தான் ஐயோ இந்த ஒரு வாரம் நீ என்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீ தானே நான் பேசினாலே மூஞ்சி திருப்பிட்டு போனேன், இப்போ இதுக்கு இப்படி பேசுகிற? அதெல்லாம் அப்படி தாண்டி சொல்லும் மாமா, அப்பப்போ மாறிடுவேன். ஏன் என்னை நீ புரிஞ்சிச்சுக்க மாட்டியா? சரி உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். சரி குட் பாய். இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், சரியா? சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்படியே தாண்டா அவங்க பேசுறதுக்கு அவங்களோட ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே தாண்டா அந்த ஃபுல் ப்ராசஸை முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கா என்னால் முடியலடா. என்ன சொல்லும் இதுக்கே இப்படின்னா எதுக்குடா இப்படி மோன் பண்ணுறா? ஜங்குக்கா என்னால் முடியலடா, என்னை விட்டுறா. அப்படி தான் நம்ம டே சாட்டு மோன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஜங்குக்கா வச்சு செய்கிறாரு நம்ம டே. ஓய் நீ தானே அந்த டைகர் லில்லி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தேனா, முன்னாடியே அனுபவிச்சிருந்துருக்கலாம். என்னது சொல்கிறத கேள்றா. நீ எப்படி என்னை லவ் பண்ணேன்னு நல்லாவே எனக்கு புரிஞ்சிச்சு. பட் இட்ஸ் மை டர்ன் டு ஷோ மை லவ். எப்படி ஷோ பண்ணுவேன்? இப்படி தான் அப்படின்னமோ சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா பிடிச்சபடி கிஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கா வீடு அப்படின்ற சொல்லிட்டு இப்போ அப்படியே தான்டா 2 பேரும் அப்படியே லவ்லி டவுலியாக அந்த நைட் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நானும் இந்த மூவியை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும், பிகாஸ் எனக்கு டைம் இல்லை சுத்தமாக. அந்த லாஸ்ட் பார்ட்டு தான் வந்து நான் உட்காந்து நல்லா
வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொடுக்குறது. லாஸ்ட்டு சீன்லாம் நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை, அது படப்படன்னு வந்துருச்சு. ஸோ ஓகேடா, ஹாப்பியஸ்ட் பர்த்டேடா. நல்லா உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. உங்களுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே நீண்டு இருக்கணும். ஓகேடா, எனக்கு டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். லவ் யூ காய்ஸ், டேக் கேர், டாட்டா.